மாநில அரசின் நிதிநிலை குறித்து தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என அறிவித்திருந்த நிலையில் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கடந்த கால திமுக அரசின் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்திற்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. முந்தைய அரசின் நலத்திட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் விஜய் உறுதியளித்த நிலையில் வரவு வைக்கப்பட்டது. மே மாத மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரிலேயே தொடரும் என்றும் அறிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய அவகாசம் தேவை, முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். பெண்களுக்கு 2500 கூறிவிட்டு 1000 கூட தராமல் இழுத்தடிப்பதுதான் மாற்றமா என முதல்வர் விஜய்க்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர அவகாசம் ஏன் என்றும் வினவியுள்ளார். அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை 2% உயர்த்தி முதலமைச்சர் விஜய் ஆணையிட்டுள்ளார். இந்த அகவிலைப்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். 10 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி வேலூர், நெல்லை சரக DIGக்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருவாரூர், தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட SPக்கள் மாற்றப்பட்டுள்ளனர். தமிழக உளவுத்துறை DGP பாலநாகதேவியும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திமுக தயவில் வென்றவர்களின் ஆதரவோடு விஜய் ஆட்சி அமைத்துள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் தோல்விக்கு தான் பொறுப்பேற்பதாகவும் கூறியுள்ளார். தாவேகாவுக்கு தெரியாமல் ஓட்டு போட்டதை எண்ணி மக்கள் புலம்புவதாக ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இந்த தேர்தலில் நடந்தது புதுவித கவர்ச்சி மாயாஜால சுனாமி என குறிப்பிட்ட அவர், சுனாமி என்றால் சாகசம்தான், சாதனை கிடையாது என சாடியுள்ளார். தமிழக டாஸ்மாக் மது கடைகளில் 21 வயதுக்கு உட்பட்டோருக்கு மது விற்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. மது வாங்க வருபவர்கள் வயதில் சந்தேகம் இருந்தால் ஆதார், ஓட்டுநர் உரிமம் போன்ற ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். டாஸ்மாக் மேனேஜர் அதிரடி உத்தரவு. சென்னையில் சட்டவிரோத மது விற்பனையை கண்காணிக்க காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். அனுமதிக்கப்பட்ட நேரமான மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை விற்பனை நடைபெறுவதை உறுதி செய்யவும் ஆணையிட்டுள்ளார். இரண்டாக உடைந்த அதிமுகவில் சட்டமன்ற குழு தலைவர் யார் என்பதில் EPS, CV சண்முகம் தரப்பினரிடையே நீடிக்கும் குழப்பம். தலைமை செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகருடன் EPS மற்றும் CV சண்முகம் தரப்பு MLAக்கள் தனித்தனியே சந்தித்தனர். EPS தேர்ந்தெடுத்தவரை கொறடாவாக நியமிக்க வேண்டும். சபாநாயகருடனான சந்திப்பில் EPS தரப்பு MLAக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதிமுக 2 அணிகளாக பிளவுற்ற நிலையில் ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு. EPS, OPS பிரிந்தபோது அதிமுக அலுவலகத்தில் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் அதிமுக அலுவலகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்த விட மாட்டோம் என CV சண்முகம் உறுதியளித்துள்ளார். உண்மையான தொண்டர்கள் என்று நிரூபித்த பிறகே தலைமை அலுவலகம் செல்வோம் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார்.
எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் அங்கே வரமாட்டோம். நாங்கள் சட்டப்படி நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான தொண்டர்கள் என்பதை நிரூபித்த பிறகுதான் அங்கே எங்களுடைய கால் பதியும். அதனால் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை, யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் எங்களுடைய கோயிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தலைமை நிலைய செயலாளர் துணை பொதுச் செயலாளரை நீக்க அதிகாரம் இல்லை என எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். இபிஎஸ் உட்பட 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் CV சண்முகம் தரப்பினர் கூட்டாக வலியுறுத்தினர். இபிஎஸ்ஆல் நீக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பதவியில் செயல்படுவார்கள் என CV சண்முகம் தரப்பினர் மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். இபிஎஸ் மேற்கொண்ட பதவி நீக்க நடவடிக்கை செல்லாது என்றும் தெரிவித்துள்ளனர். திமுகவின் அமைப்பு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கு பின் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டத்தை தாண்டிய களமாக சமூக வலைதளம் உருவெடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். முதல்வர் பதவிக்காக தான் காத்திருக்கவில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் முடிவுக்காகவே காத்திருந்தோம் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சோஃபா ஏற்கனவே ஆர்டர் செய்யப்பட்டதாகவும் தங்களை பற்றி உதயநிதி குறிப்பிடவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தாவேக ஆட்சியிலும் தொடர்வதை வரவேற்பதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆதரவு அளிப்பதற்காக தாவேகவிடம் பேரம் பேசவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பதினான்கு தொகுதிகளில் தோல்வியடைந்தது குறித்து பாமக நிர்வாகிகளுடன் வரும் 19ஆம் தேதி அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை மேற்கொள்கிறார். பாமகவின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. கேரள மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக VT சதீஷன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியும் முதல்வர் யார் என்ற குழப்பம் நீடித்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 15,050 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,20,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்னதாகவே தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 16 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களில் SIR பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா மற்றும் டெல்லியில் SIR நடைபெறவுள்ளது. விலை கட்டுப்பாடு மற்றும் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு உடனடி தடை விதித்துள்ளது. இந்த தடையானது வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்ட படிப்புகளுக்காக வரும் 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட பல்கலைக்கழகத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். நாகையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. மீனவர், பெண் என 2 கொல்லப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் நேரில் விசாரணை மேற்கொண்டார். வைகை அணையின் நீர்மட்டம் 26 அடியாக சரிந்துள்ளதால் தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இன்னும் 17 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் வழங்க முடியும் என்பதால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கஞ்சா போதையில் தாத்தா, பாட்டியை கொலை செய்து தீ வைத்த பேரன் வேலை கிடைக்காத விரக்தியில் போதை பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படும் நிலையில் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சட்ட நடைமுறைகளை பின்பற்றி 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கவும் மாநகராட்சிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு ஹிந்து தனது ஆன்மீக நம்பிக்கையை நிரூபிப்பதற்காக கட்டாயம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றோ சடங்குகளை பின்பற்ற வேண்டும் என்றோ அவசியமில்லை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிப்பது தொடர்பான மறு ஆய்வு மனு விசாரணையில் உச்சநீதிமன்றம் கருத்து. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். ரங்கா ரங்கா என்ற பக்தி கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து சென்னையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம். நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னை ஐனாவரம் பகுதியில் போக்குவரத்து காவலரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளனர். டிஃபன் பாக்ஸ் பையை ஹவாலா பணம் என நினைத்து பறித்து சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சேலத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டுள்ளது. குற்ற சம்பவங்கள் நடைபெறும் பகுதியில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. கிருஷ்ணகிரி அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை ஆபாசமாக வீடியோ எடுத்து அவரின் தந்தைக்கு அனுப்பிய சக மாணவர்கள் 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்த நிலையில் 3 மாணவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய மேம்பால கட்டுமான பணிகளால் ஹோசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் மக்கள் அவதியடைந்தனர். மேற்காசிய போர் சூழலால் இந்தியாவில் முக்கிய கட்டுமான பணிகளுக்கு 2 ஆண்டுகள் தடை விதிக்க பரிந்துரைத்ததாக வெளியான செய்திக்கு நிதி ஆயோக் மறுப்பு. அத்தகைய எந்தவொரு பரிந்துரையையும் மத்திய அரசுக்கு வழங்கவில்லை என்றும் திட்டமிட்டபடி பணிகள் தொடரும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. டெல்லியில் ஓடும் பேருந்தில் பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதல் கட்டமாக பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் டெல்லியில் தொடங்கியது. சீனா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளின் போர் பதற்றங்கள், பிராந்திய பாதுகாப்பு குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது.